ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில நாட்களாக சித்திரை விழியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்த்துட்டு வரோம். அந்த சொட்டை தலையன் சித்திரை விழியை பார்க்குறதுக்கு 4-5 வாட்டி போனாங்க. போய் கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவள் டெலிவரியிலெல்லாம் கஷ்டப்பட்டு அவள் குழந்தைய பெற்றெடுத்து அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு வர வரைக்கும் அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுன்னு இருந்திருப்பீங்க. வாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சித்திரை விழி அவள் டாக்டர் இல்லைங்களா, அவள் குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும். நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு எந்தெந்த ஏஜில் என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுன்னு அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரியே வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டா. அதுங்களையும் அவங்க மாமனாரை வந்து நீ வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்தாச்சு. கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு சொட்டை தானே வந்துட்டான். கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. மறுநாள் காலையில் எல்லாத்தையும் குழந்தைய எடுத்துக்கின்னு அவங்க சிட்டி லைஃப்க்கு போகிறாங்க. குழந்தைய எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே கிளைமேட் வெரி கோல்டுங்க. அந்த அளவுக்கு கோல்டு கிளைமேட்னால் கோல்டு, அந்த அளவுக்கு கோல்டு இருக்குது. இவ எப்படி தான் வச்சுன்னு சமாளிக்க போகிறாளோன்னு சித்திரவியோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை தலையும் கூப்பிட்டுன்னு வந்துடுறான். கூப்பிட்டுன்னு வரான். ஒரு இதுவும் எல்லாம் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கின்னு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா சித்திரை விழியும். வந்துட்டு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது மாமனார் வந்து நீ ஏன் இந்த வேலை செய்ய மாட்டேன்ற, அந்த வேலை செய்ய மாட்டேன்ற, குழந்தையே வச்சுன்னு இருக்கிற, இதுக்கப்புறம் எந்த வேலை செய்ய தான் போகிற நீ அப்படின்னு சும்மாவே சித்திரை விழியை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ என்னடா அது, இந்த ஆள் இப்படி சும்மா நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. மாமியாரும் கேட்க மாட்டா. மாமியாரும் அதே மாதிரி தான் திட்டிகிட்டே இருப்பாள். சித்திரை விழியோட மாமனாரும் நீ குழந்தைய பார்க்க தேவையில்லை, கொடு, உனக்கெல்லாம் அந்த பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடு, பாலும் கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, நானே குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். நீ எல்லாம் ஒரு டாக்டருக்கு படிச்சவலாம், உனக்கு என்ன ஒரு இது தெரியும், உனக்கு டாக்டர் படித்து பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு தான் தெரியுமே தவிர குழந்தைய வளர்க்குறதுக்கெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு அவளை திட்டிட்டு அவகிட்ட இருக்கிற குழந்தைய வாங்கின்னு போகிறாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.